Good morning and all. Today we discuss about Unit 20 Breeding and Biotechnology. அது இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல். The new topic is method of plants breeding for crop improvement. Method of plants breeding for crop improvement. ஓகே, அதாவது நம்மளுக்கு அந்த பயிர் மேம்பாட்டிற்கான பயிர் பெருக்க முறைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். So the method of the plant breeding to develop the higher yielding varieties. The first one is அந்த அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் ரகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பயிர் பெருக்க முறைகள் இதை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாரு, the introduction of the new varieties of plants. Next, selection. Third, the polyploidy breeding. The fourth one is the mutation breeding, and the fifth one is the hybridization. அது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னா புதிய வகை தாவரங்களுடைய அறிமுகம். வெளிநாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், புதிய வகை தாவரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நாட்டில் நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம். அதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தென் ஒன் இஸ் த செலெக்ஷன், தேர்வு செய்தல். அதில் நம்மளுக்கு நல்ல விதை எதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேர்வு செய்யணும், செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு பாலிப்ளாய்டி ப்ரீடிங், பன்மைய பயிர் பெருக்கம், பன்மைய பயிர் பெருக்கம். த நெக்ஸ்ட்டு த மியூட்டேஷன் ப்ரீடிங், சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹைபிரிடைசேஷன், கலப்பினமாக்கம். ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட் த ஃபஸ்ட் ஒன் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, இட் இஸ் எ ப்ராசஸ், த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் higher yielding varieties of plants. Higher yielding the varieties of plants, the one place to another. Such plants is called the exotic the species. This imported the plant's material may carry the pathogens and pests. Hence they are the thoroughly tested in a plant's the quarantine before being the introducing the field. Introducing the field. Okay. Next example, the Phaseolus mungo was introduced from China. Introduced from another China. Okay. அதை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது அதிக மகசூல் தரும் தாவர வகைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு முறையாகும். அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இத்தகைய தாவரங்கள் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அயல் இனங்கள், எக்ஸோட்டிக் த ஸ்பீசியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட தாவரங்களில் நோய் கிருமிகளும் பூச்சிகளும் இருக்கலாம். சரியா, பேத்தோஜன்ஸ் அண்டு பெஸ்டிட்ஸ் இருக்கலாம். எனவே அவை அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த தாவர நோய் தொற்று தடுப்பு முறையின் மூலம் முற்றிலுமாக சோதிக்கப்பட வேண்டும். Hence they are thoroughly tested in a plant's quarantine before the being introducing the field. எடுத்துக்கோட்டாக அந்த பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்து ரகம் எங்கேருந்து அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா சீனாவிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகே, the next one is a selection. So selection is one of the oldest method of plant breeding. இது ஒரு 1 மார்க்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. The which individual of plants or groups of plants. The individual of plants or group of plants are the sorted out from the mixed population based on the morphological character. Next அந்த தேர்வு செய்தல புறத்தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு சிறந்த தாவர ரகங்களை அந்த தாவர கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கும் ஒரு பழம்பெரும் முறை தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, தேர்வு செய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. So the method of selection is divided into 3 types. The one is the mass selection, கூட்டு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. the second one is the pure line selection, தூய வரிசை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த third one is the clonal selection, போத்து தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, the first one is a mass selection. The seeds of the best plants, the showing the desired character, are collected from the mixed population. So the collected seeds are allowed to raise the second generation. This process is carried out the 7 or the 8 generation. At the end, there will be the multiplied and distributed to the farmer for cultivation. Okay. Some common example for the mass selection are the groundnut varieties like the TMB2 and AK10. You say to me the representation is given below. The first is a mixed population. Okay, அதாவது நம்மளுக்கு
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கூட்டு தேர்வு முறையில் பல வகையான பண்புகளை கொண்ட தாவரங்களின் கூட்டத்திலிருந்து அந்த விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட சிறந்த தாவரங்களின் விதைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா சேகரிக்கப்படுகிறது. இந்த விதைகள் இரண்டாம் தலைமுறை தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த விதைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இரண்டாம் தலைமுறை தாவரங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, உருவாக்கப்படுகின்றன. ஓகே, இந்த செயல்முறை 7 அல்லது 8 தலைமுறைகளை தொடர்ந்து செய்யப்படுகிறது. நம்மளுக்கு என்ன பண்ணுது, 7 அல்லது 8 தலைமுறை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறது, செய்யப்படுகிறது. இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயிரிடுவதற்கு நம்மளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஓகே, இதான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா கூட்டு தேர்வு முறை, ஐ மீன் த மாஸ் செலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பியூர் லைன் செலெக்ஷன். The pure line is the progeny of a single individual obtained by self-breeding. அதாவது தூய வரிசை என்பது தனி உயிரியிலிருந்து தற்கலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி ஆகும். ஸோ ஓகே, this also is called the individual plants. ஓகே, நெக்ஸ்ட்டு the pure line selection, the large number of plants are selected from self-pollinated, the crop and the harvested individual. ஓகே, அதாவது நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த தூய வரிசை தேர்வு முறை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஓகே, the individual plants, the progenies from there, they evaluated separately. The best is one released as a pure line varieties. The progeny is a similar both the genotypically and phenotypically. அதாவது அந்த தூய வரிசை என்பது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய வரிசை அப்படிங்கிறது தனி உயிரிலிருந்து தற்காலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததியாகும்னு சொல்லியாச்சு. இது தனி தாவர தேர்வு மையம் என அழைக்கப்படுகிறது. இம்முறையில் தன்மகந்து சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தனி தாவரத்திலிருந்து ஏராளமான தாவரங்கள் என்ன பண்ணுது, தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்தனியாக அது என்ன பண்ணுது, அறுவடை செய்யப்படுகிறது. அவற்றிலிருந்து தாவர சந்ததிகள் தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. அவற்றில் மிக சிறந்தது எதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணுறதா தூய வரிசையின வெளியிடப்படுகிறது. இந்த சந்ததிகள் புறத்தோற்றத்தில் ஜீனாக்கத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒத்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ குளோனல் செலெக்ஷன். எ குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எ சிங்கிள் பிளான்ட்ஸ் த்ரூ த வெஜிடேட்டிவ் ஆர் asexual reproduction is called clones. All the plants are clone or similar both the genotype and phenotype. The selection of the desirable clones from the mixed population of the vegetatively the propagated crop is called the clonal selection. அதாவது ஒரு தனி தாவரத்திலிருந்து உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, குளோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. 2 மார்க்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் உருவான அனைத்து தாவரங்களும் புறத்தோற்றத்திலும் ஜீனாக்கத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒத்து காணப்படுகிறது. உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான பல வகை தாவரங்களின் கூட்டத்திலிருந்து விரும்பத்தக்க போத்துக்களை தேர்வு செய்யும் முறையை நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, போத்து தேர்வு முறை என அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலிப்ளாய்டி ப்ரீடிங், பன்மைய பயிர் பெருக்கம். ஓகே, the sexually reproduction organisms have the two complete the set of chromosome, the somatic cells. This is called the diploid 2n. The gamete cells have the only one set of chromosome. This is called the haploid. An organism have more than 2 set of chromosome is called polyploidy. Polyna நிறைய. Okay, such conditions is called polyploidy. It can be the induced by the physical agents such as heat or cold treatment, X-ray and chemical agents like the colchicine. அதாவது இந்த பன்மைய பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் அந்த தாவரங்களின் உடலை செல்களில் 2 முழுமையான தொகுதி குரோமோசோம்கள் உள்ளன. அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், இரட்டை மையம் அப்படின்னு பார்த்தா சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், இரட்டை மையம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். கேமெட்டுகள் இந்த ஒரே ஒரு தொகுதி மட்டுமே உள்ளது, இது ஒற்றை மையம்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, ஒற்றை மையம் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்கள் கொண்ட உயிரினம் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, பாலிப்ளாய்டி, பன்மயம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த நிலை
பல தொகுதியாக்கும் இயல்பு எனப்படும். இது வெப்பம், குளிர், எக்ஸ் கதிர் மற்றும் இயற்பியல் காரணிகளாலும் கால்சிசின் போன்ற வேதியியல் காரணிகளாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தூண்டப்படுகிறது. த ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ், த ஹீட் ஆர் கோல்டு ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ரே, கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் த கால்சிசின் போன்ற வேதி காரணிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தூண்டப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு the achievement of the polyploid breeding. The seedless watermelons and bananas. The TV29 triploid varieties of tea with large shoot and the drought the tolerance. First அந்த seedless watermelons and banana அப்படிங்கிற நம்மளுக்கு விதைகளற்ற தர்பூசணி மற்றும் வாழை. நெக்ஸ்ட் the TV29 the triploid varieties of tea with large shoot and the drought the tolerance. பெரிய தண்டும் வறட்சி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தன்மையும் கொண்ட மும்மைய தேயிலை TV29. நெக்ஸ்ட் the triticale is a hybrid of wheat and rye to make these plants the fertile to polyploidy. Is induced, it has the higher the dietary the fiber and protein. triticale என்பது கோதுமை மற்றும் ரை ஆகிய இரண்டிற்கும் இடையே கலப்பு செய்த பெறப்பட்ட கலப்பீரியாகனு சொல்லுவாங்க. இது வளமுடையதாக மாற்ற பன்மையும் தூண்டப்படுகிறது. இது அதிக நார்ச்சத்தும் புரதச்சத்தும் நம்மளுக்கு கொண்டது. நெக்ஸ்ட்டு த ரஃபோனோ பிராக்சிகா ஈஸியா அல்லோ டெட்ராப்ளாய்டு பை த கால்சிசின் ட்ரீட்மெண்ட். இந்த கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரஃபோனோ பிராக்சிகா ஒரு அல்லோ டெட்ராப்ளாய்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன் ப்ரீடிங். The mutation is defined as a sudden incredible change in the nucleotide sequence in the DNA organism. It is a process which the genetic variation are created with the turn bring about the changes in the organism. The organism which undergoes the mutation is called mutants. The factors which has induced the mutations are known as the mutagens or the mutagenic agents. The mutagens are two types, namely the physical mutagens and chemical mutagens. அதாவது நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இதில் பாரு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏவின் நியூக்ளியோடைடு வரிசையில் திடீரென நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, திடீரென நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் தான் நம்மளுக்கு பாரம்பரிய உட்படும் மாற்றமே நம்மளுக்கு சடுதி மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது மரபியல் வேறுபாடுகளை உண்டாக்குவதன் மூலமாக உயிரினங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் செயலாகும். சடுதி மாற்றத்துக்கு உட்படும் உயிரினம் சடுதி மாற்ற உயிரினம் எனப்படுகிறது. அந்த சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள் மியூட்டஜென்கள் அல்லது சடுதி மாற்ற தூண்டிகள். மியூட்டஜென்கள் அல்லது சடுதி மாற்ற தூண்டிகள் எனப்படுகிறது. அந்த சடுதி மாற்ற தூண்டிகள் நம்மளுக்கு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் மற்றும் என்னது வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள். சரி, the first one is the physical mutagens. The radiations like X-rays, alpha, beta and gamma rays, ultraviolet rays, the temperature which induce the mutagens is called the physical mutagens. அந்த சடுதி மாற்றத்தை தூண்டும் கதிர்வீச்சுகளான எக்ஸ் கதிர், ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள், புறஊதா கதிர்கள் மற்றும் வெப்பநிலை போன்றவை இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் எனப்படுகிறது. நெக்ஸ்ட் த கெமிக்கல் mutagens. The chemical substances that the induced the mutations is called the chemical mutagens. The mustard gas or nitrous acid. The utilization of the induced mutation in crop improvement is called mutation breeding. அது சடுதி மாற்றத்தை தூண்டும் வேதிப்பொருட்கள் வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு அந்த கடுகு வாயு மற்றும் நைட்ரஸ் அமிலம். பயிர் மேம்பாட்டுக்கு என்னது தூண்டப்பட்ட சடுதி மாற்றத்தை பயன்படுத்துவதே சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த மியூட்டேஷன் ப்ரீடிங். அச்சீவ்மெண்ட் ஆஃப் என்னது மியூட்டேஷன் ப்ரீடிங். அந்த சடுதி மாற்ற பெருக்கத்தினுடைய சாதனைகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சர்பதி சொனாரா. த வீட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த சொனாரா 64 யூஸிங் த காமா ரேஸ். அதாவது இந்த சொனாரா 64 அப்படிங்கிற கோதுமை ரகத்திலிருந்து காமா கதிர்களை பயன்படுத்தி சர்பதி சொனாரா என்ற கோதுமை ரகம் நம்மளுக்கு என்ன பண்ணுது உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் அட்டாமிட்டா 2 ரைஸ் வித்
த சைலண்ட் த டாலரன்ஸ் அண்ட் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், உவர் தன்மையை தாங்கும் திறன் கொண்ட தீங்குயிர் எதிர்ப்பு தன்மையை பெற்ற அந்த அட்டாமிட்டா 2 அரிசி ரகம். நெக்ஸ்ட் த கிரவுண்ட்நட் வித் த திக் ஷீல், கடினமான உரை கொண்ட நிலக்கடலை ரகம். ஓகே. The next one is a hybridization. The hybridization may be defined as the process of crossing the 2 or more types of plants for bringing their desired character together into the one progeny is called hybrid. Hybrid is a superior in the one or the more characters to both the parents. Hybridization is the common method of the creating genetic variation to get the improved varieties. அதாவது நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷனாக நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா கலப்பினமாக்கம் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த கலப்பினமாக்கம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வகை தாவரங்களை கலப்பு செய்து அவற்றினுடைய விரும்பத்தக்க பண்புகளை கலப்புயிர் என்ற ஒரே சந்ததியில் கொண்டு வரும் செயல்முறையாகும். சரியா? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வகை தாவரங்கள் நம்மளுக்கு கலப்பு செய்து அவற்றிலேருந்து எது நம்மளுக்கு தேவையோ அந்த விரும்பத்தக்க பண்புகளை கலப்பேறி என்ற ஒரே ஒரு சந்ததியில் கொண்டு வரக்கூடிய செயல்முறை தான் நம்மளுக்கு கலப்பினமாக்கம், ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கலப்பேறியானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் 2 பெற்றோர்களை விட மேம்பட்டதாக இருக்கும். 2 பெற்றோர்களை விட நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மேம்பட்டதாக வந்து நம்மளுக்கு இருக்கும். மரபியல் வேறுபாடுகளை ஏற்படுத்தி அந்த மேம்பட்ட வகை ரகங்களை உருவாக்கும் பொதுவான கலப்பினமாகும். அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். The hybridization experiment, triticale, the first man made the cereals. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. மனிதன் ட்ரிட்டிக்கல் என்பது மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியமாகும். சரி, ஃபஸ்ட்டு த ட்ரிட்டிக்கல் இஸ் த ஃபஸ்ட்டு த மேன் மேட் செரல் த ஹைப்ரிட். இட் இஸ் அப்டெயின்ட் பை கிராசிங் த வீட் ட்ரிட்டிகம் durum the next and ray. Okay. The F1 hybrid is sterile. Then the chromosome number is doubled using the calcicin and becomes a hexaploid the triticale. ஓகே. இதில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரிட்டிக்கல் என்பது மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இது கோதுமை மற்றும் ரை, இது என்னென்னு சொல்கிறாங்க? கோதுமை மற்றும் என்னென்னு சொல்லுவாங்க? ரை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஆகியவற்றை நம்மளுக்கு கலப்பு செய்ததால் கிடைக்கப்பட்டது. இதனால் உருவான அந்த F1 சந்ததி நம்மளுக்கு எப்படி F1 கலப்பீர் நம்மளுக்கு எப்படி இருக்குது? வளமற்றது, ஸ்டெரைலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பின்னர் நம்மளுக்கு என்ன பண்ணுது? த குரோமோசோம் நம்பர் இஸ் டபுள்டு யூசிங் த கால்சிசின். அந்த கால்சிசினை பயன்படுத்தி அதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை நம்ம என்ன பண்ணுறோம்? ரெட்டிப்படியை செய்து உருவாக்கப்பட்டது அந்த ட்ரிட்டிகேல் என்ற ஹெக்ஸாப்ளாய்டி அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு தி சைக்கிள் ஆஃப் த கிராப் ரைசிங் அண்ட் செலெக்ஷன் த கண்டினியூஸ் till the plants with the desired characters are finally the obtained. The development of the new varieties in a long drawn the process. Two main aspects of the hybridization are to combine the characters of the 2 plants in one plant and the to utilize the hybrid vigor. அந்த பயிர் பெருக்கம் மற்றும் தேர்ந்தெடுத்தல் ஆகியவற்றின் சுழற்சியானது விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட தாவரங்கள் உருவாக்கும் வரை நம்மளுக்கு என்ன பண்ணுது? தொடர்கிறது. அந்த புதிய ரக பயிர் வகைகளை உற்பத்தி செய்து ஒரு நீண்ட கால செயல்பாடுன்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. 2 தாவரங்களின் பண்புகளை ஒரே தாவரத்தை ஒன்றிணைப்பதும் அதன் கலப்பின வீரியத்தை பயன்படுத்துவதும் கலப்பினமாக்கலின் முக்கிய அம்சங்களாகும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். அந்த 2 தாவரத்தினோட பண்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரே தாவரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? கொண்டு வராங்க. ஓகே, தேங்க்யூ. இதோட இந்த டாபிக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி சி த அனிமல் ப்ரீடிங், விலங்கின கலப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.